பிள்ளையை விட்டு விட்டு தூரத்துல போய் கதறி கதறி அழுகிறாள். ஐயோ புருஷனை நம்பின புருஷனை கைவிட்டார், அவர்தான் என் அடைக்கலம் என்று நம்பின கைவிட்டார். இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில நான் இப்படியா பிள்ளையை வைத்துக் கொண்டு தனிமையில இருக்கிறேனே, என் புருஷன் எப்படியா துரத்தி விட்டாரே, நான் எங்க போவேன், வனாந்தரத்தை இப்படியா தவித்துக் கொண்டு இருக்கிறேனே. அவ அழுகுற பிள்ளை சாக போகிறது, என்ன செய்ய போகிறது தெரியவில்லை என்று அழுகுறா புலம்புறா. அந்த சத்தம் மனுஷன் காதுல போச்சே இல்லையோ. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவின் செவிகள் போய் ஏறிச்சு. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை கூப்பிடுகிறார். வனாந்தரத்தில் மனிதனே இல்லாத ஒரு இடத்துல தேவன் சத்தம் கேட்கிறது. ஆகாரே ஆகாரே என்று கேட்கிறார். உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிற, பிள்ளை சாகர நான் பார்க்க மாட்டேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு துருத்தியை உண்டாக்குறார். அந்த தண்ணீரை மொண்டு தன் பிள்ளைக்கு கொடுக்கிறார். சாக இருக்கிற அந்த பிள்ளை குடிக்கும் போது அப்படியா அந்த மகளுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிட்டு, ஆண்டவர் எப்படியா எல்லாரோட கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இன்னைக்கு அநேக ஜனங்கள் எவ்வளவு வருத்தத்திலும் எவ்வளவு பிரச்சனையிலும் எவ்வளவு போராட்டத்திலும், ஐயோ என் எல்லாரும் கைவிட்டாங்களே, தாய் தகப்பன் கைவிட்டாங்களே, பெற்ற பிள்ளைங்களா கைவிட்டாங்களே, இந்த புருஷனை கைவிட்டார் என்று எத்தனையோ நபர்கள் இருக்கலாம். உங்களை தான் இயேசு சொல்லுகிறார், உங்களை ஆற்றவும் உங்களை தேற்றவும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் சொல்லி இருக்கிறதான இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூக்குரலை கேட்கிற தேவன், நம்மளுக்கு மறுபடியும் கொடுக்கிற தேவன், நம்ம கிட்ட பேசுகிற தேவன். இதன வருத்தத்துல தனிமையில இருக்கும் போது நம்ம அருகில வந்து அழாதே என்று சொல்லுகிற தேவன். அந்த மகன் தனிமையில அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வனாந்தரத்துல மனிதன் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த மகளை தேடி இயேசு வந்தார். உங்களையும் தேடி இயேசு வந்திருக்கிறார். இயேசுவிடத்தில் வருவீர்களா? இயேசுவிடத்தில் இருதயத்தை தருவீர்களா? என் மகளே, என் மகனே, இதோ உன் இருதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் வழியை நோக்குவதாக என்று